ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாம் முழு நிலவு வானில் பிரகாசமாக தோன்றும் பௌர்ணமி நாளை பற்றி பார்ப்போம். கரு முழு வளர்ச்சியடைந்து குழந்தையாக நம் கையில் கொடுத்தால் எவ்வளவு சந்தோஷப்படுகிறோமோ அப்படிப்பட்ட நாளாகவே நாம் நமது முழு நிலவை, அதாவது பௌர்ணமி நாளை கருதுகிறோம். பௌர்ணமி நாளில் பூமியில் நல்ல அதிர்வலைகள் தோன்றும். அதனால்தான் இந்நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறது. ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. நாம் இன்று நாளை வரும் ஐப்பசி மாத பௌர்ணமியை பற்றி பார்ப்போம். இந்நாளிற்கு தனிச்சிறப்பு உண்டு. ஏனென்றால் இன்றுதான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து 16 கலைகளுடன் முழு பௌர்ணமியாக தோன்றுகிறான். ஐப்பசி மாத பௌர்ணமியின் போது சந்திரன் பூமிக்கு நெருக்கமாக வந்து அதிக பொலிவுடன் தோன்றுவான். சந்திரன் பிறையை சூடியவருக்கு மதி முழுமையான ஒளியுடன் இருக்கும் நாளில் சிறப்பு வழிபாடு செய்வதுதானே சிறப்பு. நாம் ஏன் சந்திரன் சாபம் பெற்றார் என்பதை பற்றி பார்ப்போம். இது நாம் அறிந்த ஒன்றே. சந்திரனுக்கு அஸ்வினி முதல் ரேவதி வரை நட்சத்திர மனைவியர் உண்டு. இவர்களில் ரோகிணியிடம் மட்டும் தனி அன்பும் பிரியமும் கொண்டிருந்தார். இதனை அறிந்து மாமனார் சந்திரன் மீது கோபம் கொண்டு, உன் உடலானது தேஜஸ் இழந்து பொலிவிழந்து தேயட்டும் என சாபமிட்டார். அதனால் சந்திரனுக்கு ஒவ்வொரு கலையாக தேயத் தொடங்கியது. இறுதியில் 3 கலைகள் மிச்சமிருந்தன. தான் செய்த தவறை முழுமையாக உணர்ந்து கலங்கினான் சந்திரன். அதனால் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தார். அப்போதுதான் அத்தருணத்தில் சிவனார் அவர் முன்னே திருக்காட்சி தந்து சாபத்திலிருந்து விமோச்சனம் அளித்தார். அது மட்டுமல்லாமல் சந்திரனை பெருமைப்படுத்தும் விதமாக அந்த பிறையை தன் சிரசில் அணிந்து பெருமை சேர்த்தார். சாபம் விமோச்சனம் பெற்ற இந்த ஐப்பசி மாதத்தில் வரும் பௌர்ணமியில் கூடுதலாக ஜொலிப்பான் சந்திரன். இது ஆன்மீக ரீதியாக மட்டுமல்லாமல் அறிவியல் ரீதியாகவும் இன்னொரு காரணமும் சொல்வார்கள். ஆங்கில மாதம் அக்டோபர், நவம்பர், அதாவது ஐப்பசி மாதத்தில் வரும் பௌர்ணமியில் நிலவானது பூமிக்கு மிக மிக அருகில் வந்து ஒளி வீசும். நல்ல அதிர்வலைகள் இந்நாளில் தோன்றுவதால் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு இவ்வளவு சிறப்புகள். ஏன் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் அந்நாளில் செய்கிறோம் என்றால், சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி. அதனால்தான் அன்று சிறப்பு வழிபாடாக சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருக்கிறான் என்பது இதன் பொருள். அன்று நாம் சிவபெருமான் கோவிலுக்கு அரிசி, காய்கறிகள் தானமாக கொடுக்கலாம். அருகில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று அன்னாபிஷேகத்தை கண்டு வணங்கலாம். எளிமையாக நாம் நம் வீட்டில் பச்சை அரிசியை குழைய வடித்து சிவபெருமானுக்கு படைத்து நம் வீட்டில் இருப்பவர்களுக்கும் கொடுக்கலாம். ஓம் நமச்சிவாய என்னும் மந்திரத்தை அன்று முழுவதும் மனதினில் சொல்லிக் கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட ஐப்பசி மாத பௌர்ணமியில் நாம் அருகில் இருக்கும் சிவ ஆலயத்திற்கு சென்று வணங்குவோம். ஓம் நமச்சிவாய. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி பாசிட்டிவ், பி ஹாப்பி.